ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இன்றைக்கு 2011 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றி அவர் இந்த உலகத்திலே பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த மரியாளை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மரியாளிடத்திலே கபிரியேல் தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளை வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படியே கபிரியேல் தூதன் மரியாளும் பேசுகிற சம்பாஷணையை நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 27 அப்படியே அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டு போய் இந்த காரியத்தை அறியலாம். அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் சொன்னான், நான் புருஷனை அறியேன் என்று. அப்பொழுது அவன் சொன்ன வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 35வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் இன்மீது நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ தேவனுடைய வல்லமை மரியாள் மீது நிழலிட்ட வேளையிலே அங்கே இயேசு என்ற ஒரு குழந்தை மரியாளுடைய கற்பத்திலே உருவானது. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை மரியாளுடைய கற்பத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் தேவன். அது யோசேப்பு என்று நியமிக்கப்பட்ட புருஷனுக்கு அந்த வம்சத்திலே வந்து தேவன் பிறப்பார் என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இது ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேலர் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அதே வசனத்தை தான் நாங்கள் இங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேலர் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இப்படியான தேவன் நம்மோடு இருக்கிறதற்காக மரியாளுடைய கற்பத்திலே உட்பவித்து இந்த உலகத்திலே பிறக்க வந்தார். கற்பத்திலே உட்பவித்த வேளையிலே மரியாள் சொன்ன வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 38வது வசனத்தை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவு என்றாள். ஆமென். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் சொன்ன வார்த்தை, உன்னிடத்திலே பிறக்கப் போகிறது தேவனுடைய குமாரன் என்ற வேளையிலே அவள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த அடிமையாக நான் தன்னை தாழ்த்தி மரியாள் இந்த 1ஆம் அதிகாரம் 35 இருந்து அப்படியே நாங்கள் 38 வாசித்து கொண்டு போனால் மரியாளுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேளையில தானே மரியாள் புறப்பட்டு எங்கே போனார்? அங்கே மர தேசத்தில் உள்ள யோவான் ஸ்நானனுடைய தாயாராகிய எலிசபெத்தை சந்திக்க போகிற சம்பவத்தை வாசிக்கிறோம். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்த்தின வேளையிலே வயிற்றிலே இருந்த குழந்தை, அந்த யோவான் ஸ்நானன் எலிசபெத்தினுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டது, துள்ளி குதித்ததை நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே வயிற்றில் இருக்கிற பொழுது யோவான் ஸ்நானன் நிரப்பப்பட்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை 2 பேரும் பரிந்து கொண்டு 2 சபைகள், கன்னி மரியாளும் எலிசபெத்தும் சேர்ந்து சம்பாஷிக்கிற சம்பாஷணையை இந்த 1ஆம் அதிகாரத்தில் 38 வாசித்து கொண்டு போனால் நாங்கள் காணலாம். இதிலே நாங்கள் பார்க்கலாம். 46ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. பாருங்கள், மரியாளிடத்திலே தேவனுடைய ஆவி வந்து தேவன் உற்பத்தி ஆன பொழுது மரியாள் தன்னை தாழ்த்தி கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை சொல்லி துதித்து ஜெபிக்கிறதை இந்த 46 இருந்து அப்படியே வாசித்து கொண்டு போனார். 55 வரையிலும் தங்களுடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கும் இஷ்டவேலுக்கும் செய்த சம்பவங்களை துதித்து பாடுகிறது நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்ததை நாங்கள் இந்த சம்பவத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு வாசிக்க கேட்போம்.
48ஆம் வசனத்தை. அவர் தம் அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எந்த சந்தைகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுள்ளவர் மாமியானவரை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பாய்ந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயற்சினாலே பராக்கிரமம் செய்தார். இதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐசுவான்களை வறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஆபிரகாமுடைய காலத்தையும் 900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தாவீதுடைய காலத்தையும் அதிலே அறிக்கையிட்டு இப்படியாக நடந்த ராஜாக்களுக்கு நடந்த சம்பவங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் சொல்லி துதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மரியாள் இப்படியாக தன்னை தாழ்த்தி எல்லா சங்கதிகளையும் தன்னுடைய இதயத்திலே வைத்துக் கொண்டதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு 30 வயது வரையிலும் குடும்பத்தோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். 30 வயதுக்கு பிற்பாடுதான் அவர் அந்த குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்கு கண்டு புறப்பட்டார். அது வரையிலும் அவர் 12 வயதில் இருந்து 30 வயது வரையிலையும் இயேசுவை பற்றிய எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. 30வது வயதிலே தான் அவர் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த யோர்தான் நதியிலே சென்று ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்படி ஊழியங்களை ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து முதலாவது நசரேத்திலே அவர் செய்த கானா ஊரிலே முதலாவது அற்புதத்தை செய்ததை நாங்கள் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை இந்த சம்பவத்தை வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, சிறியே, எனக்கு உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். இந்த சம்பவத்தை கத்தோலிக்க வேதத்திலேயும் இதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. கத்தோலிக்க பைபிளிலேயும் இதே மாதிரி தான். எழுத்துக்களிலே சில சொற்கள் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் இந்த வேதத்திலே எழுதப்பட்டது நடைமுறையிலே நல்ல தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் 2 பைபிள்களையும் வைத்து வாசிக்கலாம். இதில் வித்தியாசமே இல்லை. இது கத்தோலிக்க பைபிள். அதிலே சொல்லப்பட்டதை தான் நாங்கள் இப்பொழுது தியானிக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டதை தான் நாங்கள் தியானிக்கிறோம். மதங்களை பற்றி நாங்கள் விட்டு விடுவோம். மத காரியங்களுக்கு நாங்கள் வரவில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று மரியாள் வேலைக்காரருக்கு சொன்னதை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். முதலாவது அற்புதம் நடக்கிறது. முதலாவது அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் கல்யாணத்திலே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, குறைபட்ட வேளையிலே மரியாளுக்கு தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார்கள். ஆனால் இதில் ஒரு உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பதாக எந்த ஒரு அற்புதமும் நடந்ததாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லை. ஆனால் மரியாளோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வயது இருந்த காலகட்டத்திலே அவருடைய நடைமுறை வாழ்க்கை முறைகள் அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் மரியாள் அறிந்திருந்ததினால்தான் திராட்சரசம் குறைபட்ட காரியத்தை அந்த நேரத்தில் அவரிடத்திலே சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மரியாளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். அதைத்தான் மரியாளும் விரும்பினார். அதை இன்றைக்கு நாங்கள் செய்யாமல் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அது நாம் தெளிவாக வேத வசனத்தை கொண்டு வாசித்து பார்க்கணும். அவர் ஊழியத்துக்கு புறப்பட்ட காலத்திலே அதுக்கு பிற்பாடு அவர் தன்னுடைய தாய் சகோதரர்களை தேடி சென்றது மிகவும் குறைவாகவே இருந்தது. அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்ற வேளையிலே கூட அவரை குறித்து மிகவும் இடர் அடைந்தது நாங்கள் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வரை ஒரு சம்பவத்தை வாசிக்கிறது. அவர் அவரிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவரோடு கூட வந்தார்கள்.
ஓய்வு நாளாக போது ஜெபகாலத்தில் உபவாசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் எவனுக்கு எங்கேருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்களை நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். அவர் சொந்த ஊரில் போன பொழுது அவரை குறித்து எல்லோரும் ஒரு இடர்கள் அடைந்தார்கள். இந்த ஞானம் எப்படி வந்தது? பலத்த செயல்கள் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் மரியாளுடைய மகன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா? 4 சகோதரிகளும் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் திருமணமாகி யூத மக்களோடு இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் கடைசியாக என்ன சொல்லப்படுது சொன்னால், தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் என்று வேறெங்கும் கனவீனம் அடையான். இதுதான் உண்மையான காரியம். அப்ப இயேசுனுடைய குடும்பம், இயேசுனுடைய தாய், சகோதர சகோதரிகள், அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அதனாலே அவர் அற்புதம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு போனதை நாங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய தாய், அவர் ஒரு பெரிய குடும்ப தலைவியாக இருந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து நல்ல முறையிலே நடந்து வந்ததை ஒரு உதாரணமாக நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அதை உதாரணமாக வைத்து வாழ வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் ஒருபொழுதும் போய் சொல்லவில்லை. தேவன் எழுதிய வசனங்களை நாங்கள் பார்த்து வாசித்து தியானித்து நாங்கள் அதுக்கு கடந்து செல்ல போகிறோம். அவருடைய தாயாரும் சகோதரர்களும் ஒரு தடவை என்ன செய்தார்கள் என்றால், அவர் சீடர்கள் மத்தியிலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அவருடைய தாயாரும் சகோதரர்களும் அங்கே வந்து அவரை காண வேண்டும் என்று வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 46லிருந்து 50 வரை வாசிக்கிறது. இப்படி அவர் ஜனங்களுடைய பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரயோஜனமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசனுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரவத்திற்கு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாயிருக்கான் என்றார். ஆமென். பார்த்தீர்களா? அப்படியானால் இயேசு பொய் சொன்னாரா? எனக்கு யார் தாய், எனக்கு யார் சகோதரர்? இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது ஏன் இந்த வார்த்தையை இயேசு சொல்ல வேண்டும்? அவரை காண வேண்டும் தான் வந்திருந்தார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் அவர் சொன்னார் என்ன, தம்முடைய கைகளை நீட்டி சீடர்களை நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளை எவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுனுடைய பிள்ளைகள். அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ இவர்கள் தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் சொல்லி அழுக்கிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கலகம் செய்கிறவர்கள் மத்தியிலே இருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆண்டவர் பொய் சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியம் என்ன? தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்று சொன்னார். இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் இயேசு இந்த உலகத்துக்கு மீண்டும் பெறப்போகிறார். அவர் தம்முடைய குடும்பங்களோடு நடந்து கொண்ட நடைமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக கண்டு கேட்டு பார்த்து இவைகளை சிந்தித்து இவைகளை வாசித்து இந்த அடிமையாக தன்னை தாழ்த்தின இந்த மரியாதை பிள்ளைகளாக நீங்கள் வர இந்த முதலாவது செய்தியாக இதை நான் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பேன். நீங்கள் ஏற்றுங்கள். அடுத்த செய்தியை நாங்கள் தொடர்வோம்.